வணக்கம். அரபில உங்களை நீங்களே எப்படி அறிமுகப்படுத்திக்கிறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலையே வேண்டாம். இந்த செஷன்ல நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு முழுமையான அரபிக் இன்ட்ரோவை வெறும் சில நிமிஷத்துல உருவாக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல கிரீட்டிங்ஸ், அப்புறம் உங்க பேர், ஊர் எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க வயசு, வேலை பத்தின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க ரொம்ப நம்பிக்கையா அரபியில பேச ஒரு சூப்பரான கைடு இது. சரி, எந்த ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கும் முதல் தேவை என்ன? ஒரு ஹெலோ சொல்றதுதான் இல்லையா? வாங்க அதை எப்படி அரபியில சொல்றதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஓகே, அரபியில ஹலோ சொல்ல ரெண்டு பொதுவான வழிகள் இருக்கு. ஒன்னு மர்ஹபன், சிம்பிளா வணக்கம்னு சொல்ற மாதிரி. இன்னொன்னு அஸ்ஸலாமு அலைக்கும். இதோட அர்த்தம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இது கொஞ்சம் மரியாதையான, ரொம்ப பரவலா யூஸ் பண்ற ஒரு வாழ்த்து. சரியா உச்சரிக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற ரோமன் எழுத்துக்களை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்த்து சொல்ல கத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன? நீங்க யாருன்னு சொல்லணும் இல்லையா? அதாவது உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்றதுதான். வாங்க அத பார்க்கலாம். முதல்ல ஒருத்தரோட பேரை எப்படி கேக்குறது? அரபில மாய் இஸ்முகா அப்படின்னு கேட்கணும். இதுக்கு அர்த்தம் உங்க பேர் என்ன? சிம்பிள் இல்லையா? இதுக்கு பதில் சொல்றதே இன்னும் ஈஸி. நீங்க இஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சேர்த்தா போதும். இஸ்மினா என் பேர். உதாரணத்துக்கு உங்க பேர் அகமத்னு வச்சுக்கலாம். அப்போ இஸ்மி அகமத்னு சொல்லணும். பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, பேர் சொல்லியாச்சு. அடுத்து பொதுவா என்ன கேட்பாங்க? நீங்க எந்த ஊருந்தானே? அத அரபில கேட்க மின் ஐனா அந்த அப்படின்னு கேட்கணும். இதுக்கு அர்த்தம் நீங்க எங்க இருந்து வரீங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்கு அனா மின் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அனா மின்னா நான் இருந்து வருகிறேன். இதுக்கப்புறம் உங்க ஊர் பேரையோ இல்ல நாட்டு பேரையோ சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, அனா மின்னல் ஹிந்த், நான் இந்தியாவிலிருந்து வர்றேன். இன்னும் குறிப்பா உங்க ஊரையே சொல்லணும்னா அனா மின் திருப்பூர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். இப்போ உங்க அறிமுகத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சேர்த்து அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாமா? வாங்க, உங்க வயசும் வேலையும் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஒருத்தரோட வயசு கேட்கணும்னா கம் ரூக் அப்படின்னு கேட்கணும். அதாவது உங்களுக்கு என்ன வயசுன்னு அர்த்தம். இதுக்கு பதில் சொல்றதுக்கு உம்ரின்னு ஆரம்பிச்சு உங்க வயசு சொல்லிட்டு கடைசியா சனான்னு முடிக்கணும். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. உம்ரி 25 சனா, அதாவது எனக்கு 25 வயசாகுது. அடுத்து வேலை. நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு மாதா தஃஅல்னு கேட்கணும். இது நம்ம அறிமுகத்துல சேர்க்க போற கடைசி முக்கியமான தகவல். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. அரபியில சில வேலைகளுக்கு ஆண்பால் பெண்பால்னு தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆண் என்ஜினியர்னா ஆனா முஹந்திஸ்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு பெண் என்ஜினியர்னா கடைசியில ஒரு ஆ சத்தம் சேர்த்து ஆனா முஹந்திசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வித்தியாசம் உங்க பேச்ச ரொம்ப கரெக்டா நேட்டிவா காட்டும். அருமை. நாம இப்போ தனித்தனியா கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போறோம். ஒரு முழுமையான கோர்வையான அறிமுகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஒரு குயிக் ரீகேப். ஸ்டெப் 1 வாழ்த்து. ஸ்டெப் 2 உங்க பேர். ஸ்டெப் 3 உங்க ஊர். ஸ்டெப் 4 வயசு மற்றும் வேலை. பாத்தீங்களா? இந்த 4 ஸ்டெப்ஸ் சேர்த்தா போதும், உங்க முழு இன்ட்ரோவ ரெடி. சரி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு அறிமுகம் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் பாப்போமா? நல்ல கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்மி முஹம்மது. அனா மினல் ஹிந்த். உம்ரி 27 சனா. அனா முஅல்லிம். இதோட அர்த்தம் என்னன்னா, வணக்கம், என் பேர் முஹம்மது, நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். எனக்கு 27 வயசு, நான் ஒரு டீச்சர். நாம கத்துக்கிட்ட எல்லா பார்ட்ஸும் இவ்ளோ அழகா ஒன்னா சேருது பாருங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இது உங்களுக்கான நேரம். இப்போ சொல்லுங்க, அரபில உங்களை அறிமுகப்படுத்திக்க நீங்க தயாரா? நாம கத்துக்கிட்ட இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்க சொந்த இன்ட்ரோவை இப்பவே சொல்லி பாருங்க. தயங்காதீங்க, பேச பேசதான் மொழி வரும். உங்க அரபி பயணத்துக்கான முதலடிய இன்னைக்கு எடுத்து வைங்க.